Hey guys, welcome back. Samsung உங்களோட Galaxy M series ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுளான சீரிஸ். இதில் வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனை வந்து இவங்க லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து M51 ஒரு லெஜெண்டரி ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. பட் ரீசெண்டாக வந்து அதுக்கப்புறமா M42 கொண்டு வந்தாங்க. நம்பர் வைஸ் அதில் கம்மியாக இருந்தாலும் 5G ஃபோனாக ப்ளஸ் வந்து ஒரு பெட்டர் ப்ராசஸரோட அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கும்போது M42ஓட M51 வந்து இன்னமும் வந்து பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. M51க்கு ஒரு ட்ரூ சக்ஸஸரி இன்னும் லான்ச் பண்ணி நம்ம சைட்லேருந்து காத்துட்டு இருந்தோம். ஸோ நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி சாம்சங் சைட்லேருந்து M51க்கு வந்து ஒரு ட்ரூ சக்ஸஸராக M52ன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாம்சங் கேலக்ஸி M52 பற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ், ரூமர்ஸ், என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரப்போது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பார்த்தோன்னா சாம்சங் கேலக்ஸி M52 வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட் ஆகுது. ஸோ கீக் பெஞ்சில் ஸ்பாட் ஆனதுனால சிங்கிள் கோர் ஸ்கோரு, மல்டி கோர் ஸ்கோரு, என்ன சாஃப்ட்வேரோட வருது, எவ்வளோ ரேம் இருக்குது, இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்சங்கோட அந்த பட்ஜெட் ஃபோன்ஸ், மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து காம்படிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் பின்தாங்கி தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்க போது. சாம்சங் போன ஜென்ரேஷன் M51 மாதிரியே வந்து இங்கே வந்து குவால்காமோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த M52லேயும் வந்து குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 778G இருக்க போகிறதா தெரியுது. 778G வந்து ஒரு புது ப்ராசஸர். இதுக்கப்புறமா வந்து ரியல்மி ஃபோன்ஸ்லேயும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 778G வந்து 765Gக்கு வந்து ஒரு ட்ரூ சக்ஸஸராக இருக்குது. ட்ரூ சக்ஸஸர் அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் ஜென்ரேஷன் அப்கிரேட் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைனர் அப்கிரேட்லாம் எதுவும் பண்ணல. கிட்டத்தட்ட போன ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப்பில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ ஸோ அந்தளவுக்கு வந்து மேஜராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 778Gயோட சிந்தடிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணால் ஸ்னாப்ட்ராகன் 855ஓட பெட்டர் ஸ்கோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 765Gலேயே வந்து ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இந்த 778Gலேயே வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் வந்து ஓரளவுக்கு அப் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட ஆப்டிமைசேஷனும் வந்து நம்மளுக்கு தெரியாது எதுவும் இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக பின்தாங்கி இருக்காது. பட் 7 சீரீஸில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து சாம்சங் நம்ம பாராட்டியே ஆகணும். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா மொத்தமாக 4 கேமரா செட்டப். A52ல பார்த்தா சிமிலர் செட்டப் தான் வந்து இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. 64 MPக்கான ஒரு மெயின் கேமரா. பட் ஸோ இந்த 64 MP வந்து IMX 682 இருக்கலாம், இல்லைனா GW3 சென்சாராக இருக்கலாம். GW3 வந்து சாம்சங்லேருந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண சென்சார். IQ Z3 வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் M51, F62, A52 எல்லாமே வந்து IMX 682 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயே வந்து 682 யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. 12 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP மேக்ரோ. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெப்த் சென்சார் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. டெப்த் சென்சாராக இருக்கும். அதுக்கு வந்து சாம்சங் ஒரு 5 மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் வந்து M51ல பார்த்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே, அந்த 6.7 இன்ச் டிஸ்பிளே வந்து நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம 90Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 778G வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். அதெல்லாமே வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. சாம்சங் அவங்களோட பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயே வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து மினிமம் நம்ம 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி டிபார்ட்மெண்ட் பற்றி பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. போன ஜென்ரேஷன் மாதிரியே வந்து இங்கே வந்து ஒரு 7000 mAhக்கான பேட்டரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சாம்சங் வந்து 7000 mAhலாம் கொடுக்காம இங்கே ஒரு 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்து ஃபோனோட வெயிட் under 200 grams கொண்டு வந்தாலே வந்து மாசாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 778G வந்து ஒரு 6 nanometer ப்ராசஸில் பில்ட் பண்ணது ஒரு நல்ல எஃபிஷியண்டான ப்ராசஸர். கண்டிப்பாக இந்த ப்ராசஸருக்கு வந்து 6000 mAh வந்து சஃபிஷியண்டாக இருக்கும். ஏன்னா ஃபோனோட வெயிட் வந்து நம்மளுக்கு கம்மியாகிடும். அது ஒரு மேஜர் ஃபேக்டராக தான் இருக்குது. பட் ஸ்டில் M51ல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அழகாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. 7000 mAhக்கான பேட்டரி கொடுத்தாலுமே வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும். பவர் யூசர்ஸ்க்கு வந்து அது பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. அண்ட் சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது. சாம்சங் பேக்கான சப்போர்ட்டு, நாக் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி மேஜர் லீக்ஸ் எதுவுமே வரல. F62ல பார்த்த சிமிலர் டிசைன் வந்து நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25,000 27,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் ஆகிறது நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் பண்ணுவாங்க நம்ம பார்த்தோன்னா ஜூலை எண்ட் இல்லை ஆகஸ்ட் மந்தில் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸ் டேக்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. ஏன்னா A52 மாதிரி ஸ்மார்ட் ஃபோனே வந்து ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தப்போ 760G பவர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அதோட ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். லான்ச் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம சேனலில் கவரேஜ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? நீங்கள் யாராச்சும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.